Welcome to our channel Eat Sleep Repeat. இன்னைக்கு நம்ம வீடியோல கிறிஸ்பியான சீப்பு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சீப்பு முறுக்கை நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணி செய்யறதுனால ரொம்ப வாசமாவும் இருக்கும், கிறிஸ்பியா டேஸ்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சீப்பு முறுக்கு செய்யறதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் பார்த்துடலாம். பச்சரிசி 800 கிராம், பாசிப்பருப்பு 200 கிராம், வெண்ணெய் 50 கிராம், சர்க்கரை 300 கிராம், எள்ளு 2 ஸ்பூன், துருவின தேங்காய் 1 கப். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக சீப்பு முறுக்கு செய்யறதுக்கான அரிசி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யறதுன்னு நான் ஆல்ரெடி சீடை செய்கிற வீடியோவில் நான் அரிசி மாவு ப்ரிப்ரேஷன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோட லிங்க்கை நான் மேலே கார்டில் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன். அடுத்ததாக ஒரு பேனில் எடுத்துக்கிட்ட பாசிப்பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக மாறி அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இது நல்லா ஆறின உடனே ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பாசிப்பருப்பை இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு நல்லா நைஸாக சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போதே முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததான் நம்ம துருவி வச்சிருந்த தேங்காயிலிருந்து ஒரு 1/2 லிட்டர் வர மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வைங்க. தேங்காய் பால் கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை அதில் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. சர்க்கரை நல்லா ஃபுல்லாக கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஆகிடும். சர்க்கரை கலந்த தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக அரிசி மாவில் நம்ம நைஸாக சலிச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு மாவை போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் எள்ளு, 50 கிராம் வெண்ணெய், இது ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க. இது கூடவே ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போல உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சூடான தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சூடாக இருந்தால் தான் நம்ம மாவு சாஃப்டாக கிடைக்கும். தேங்காய் பால் பத்தலைன்னா நீங்கள் சுடுதண்ணி கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கையிலேயே பிசைஞ்சிக்கலாம். தேவைப்பட்ட அப்பப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பாலோ தண்ணியோ ரொம்ப கூட போயிடக்கூடாதுங்க. பாருங்க, இதுதான் பதம். மாவு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு மாவு பதத்துக்கு நீங்க பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சா நமக்கு அடியில கடாயில ஒட்டாம இருக்கணும். சரிங்களா? இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்ததா சீப்பு முறுக்கு கட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கட்டையில இடையில வரி வரியான கோடுகள் இருக்கும். இந்த கட்டையை யூஸ் பண்ணி செஞ்சா நமக்கு அச்சு நல்லா விழுகுங்க. உங்க வீட்டில் இந்த மாதிரி கட்டை இல்லைன்னா நீங்க அப்பள கட்டைன்னு கடைகளில் கேட்டு பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். கட்டையில நல்ல எண்ணெயை தடவிட்டு ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டினதுக்கு அப்புறம் இது மேலே வச்சு ஜென்டில் அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் அந்த கோடோட அச்சு மாவில் விழுகும். இதை எடுத்து ரோல் பண்ணி 2 எண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுடுங்க. எவ்வளோ அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். ஒரு டைமும் செய்யும் போது இந்த கட்டையிலையும் கையிலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் மாவு எங்கேயும் ஒட்டாது. ரொம்ப ஜென்டிலா பிரஸ் பண்ணுங்க, அழுத்தி பிரஸ் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். இதை இப்போ ரோல் பண்ணி பிரஸ் பண்ணி வச்சிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு கட்டையே கிடைக்கல அப்படின்னா இதை நீங்க கொய்யா இலையில கூட செய்யலாம். கொய்யா இலை பின்னாடி சைடு இந்த மாதிரி வரி வரியா இருக்கும். இதை நீங்க அச்சா வச்சு கூட சீப்பு முறுக்கு செய்யலாம். கொய்யா இலையில சீப்பு முறுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ கட்டையில எண்ணெய் தடவுற மாதிரியே கொய்யா இலைக்கு பின்னாடி எண்ணெய் தடவிக்கோங்க. ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்து கையிலேயே நீட்டமா உருட்டிக்கோங்க. இதை இப்போ கொய்யா இலை மேல வச்சு ஜென்டிலா பிரஸ் பண்ணுங்க. அந்த அச்சு அதுல படுற மாதிரி ஜென்டிலா பிரஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை இப்போ மெதுவாக எடுத்து அதே மாதிரியே 2 எண்டையும் சேர்த்து வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அழகாக நமக்கு ட்ரேஸ் கிடைச்சிருக்கு. கொய்யா இலையில இன்னும் ஒரே ஒரு சீப்பு முறுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம கட்டையில் பண்ணுறதை விட கொய்யா இலையில பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக பண்ணணும். அந்த இலையோட ட்ரேஸ் எவ்வளோ அழகாக விழுந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மற்ற எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
அடுத்ததாக கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா மெதுவாக சீப்பு முறுக்கை உள்ளே போடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக செவந்துரும், உள்ளே சரியாக வேகாது. பேட்ச் வைஸாக கொஞ்சம் கொஞ்சமாகவே போடுங்க, இடம் இருக்குன்னு நிறைய போட்டுறாதீங்க, திருப்பும் போது உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை நம்ம சட்டுன்னு திருப்பி விடாமல் மெதுவாக ஜென்டிலாக மேலே லைட்டாக தூக்கி தூக்கி விடுங்க. இது நல்ல பொன்னிறமாக மாறுற வரைக்கும் அடுப்பில் இருக்கணும். பாருங்க, பொன்னிறமாக மாறிடுச்சு. வாசமான கலர்ஃபுல்லான சீப்பு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக தனியாக தெரியணுன்றதுக்காகவே இந்த கொய்யா இலை சீப்பு முறுக்கு கடாயில் இருக்குங்க. பாருங்க, சுவையான மொறுமொறுப்பான சீப்பு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஈட் ஸ்லீப் ரிப்பீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.